ஹாய், நான் உங்கள் முத்துருப்ப சார்பாக உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்னை பற்றி பேச போகிறேன்னு கேட்குங்க. எப்படி இந்த அதிமுக இப்படி ஆயிடுச்சு? என்னடா அப்படி ஆச்சு? 98 வந்து நடந்த எலெக்ஷனில் பாஜக முதல் வாட்டி கவர்மெண்ட் அப்படின்னா ஐயா வாஜ்பாய் பிரதமர் ஆகிறார். அப்போது டிஎம்கே ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அப்போ மத்தியில் கூட்டணியில் இருக்காங்க பாஜகவோட. அப்படி கூட்டணியில் இருக்கப்போ என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணணுன்னே வாஜ்பாய் அது கேட்கல. இல்லை நான் பண்ண மாட்டேன் தப்புன்னு சொல்லிக்கிட்டு கேட்கல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. அதாவது வாஜ்பாய் கொடுத்த அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் வாபஸை நம்ம ஒரு 10 MP இருந்தாங்க. அப்போ அந்த வாபஸை அம்மையார் வாங்கிட்டாங்க, திருப்பப்படுத்திட்டாங்க. ஸோ இதனால் அதிமுகவுடைய அந்த கவர்மெண்ட் பாஜகவுடைய கவர்மெண்ட் மத்தியில் டவுனாக கலையிற மாதிரி வந்தப்போ வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதர் சொல்லப்படக்கூடிய வாஜ்பாய் அவர்கள் போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா வீட்டுக்கு பேசுகிறாங்களாமா இது மாதிரி. அப்போ வாஜ்பாயை வெயிட் பண்ண வச்ச அம்மையார், ஒரு இந்திய பிரதமரை தான் வீட்டு வாசலில் வெயிட் பண்ண வச்ச ஒரு அயன் லேடி, தமிழ்நாட்டோட அயன் லேடி. 70 80 பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்திரா காந்தி அம்மையார் பார்த்தவங்க அவங்க சொல்லுவாங்க, அம்மையார் ஒரு இறப்பு பெண்மணிமாங்களாம். ஆனால் அவங்கள நேரில் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் எப்படி இருப்பாங்கன்றது தமிழர்கள் ஜெயலலிதா முகத்தில் பார்த்துட்டேன்னு சொல்கிறாங்க சில அரசியல் வல்லுநர்கள், பெண் ஆளுமை பெண்கள். அப்பேற்பட்ட அதிமுக இப்போது எடப்பாடி ஐயா அதோடைய பொதுச் செயலராக இருக்கார். டெல்லிக்கு போகிறார். அமித்ஷா ஐயாவோட வீட்டு வாசலில் ஐயா எவ்வளோ சீட்டு வேணும் இப்படியே கட்டிட்டு நிற்கிறார். ஸோ அதை பார்த்து அதிமுக தொண்டர்கள் உட்பட அடிமட்ட சாதாரண தமிழ் மக்கள் கூட ஒரு வருத்தப்படுறாங்க. டெல்லி ஆள்கிட்ட போய் நம்ம ஒரு ஹிந்தி பேசக்கூடிய ஒரு வடக்கிட்ட போய் அதிமுக அடிப்பணிஞ்சு போச்சான்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ அதிமுக அடிப்பணிடும்போது அன்றைக்கி திமுக அடிப்பணி ரைடு விட்டு 2017 ரைடு விட்டு 63 சீட்டை வாங்கி 63 நாயன்மார்கள் மாதிரி கொடுத்தோம்னா நீங்கள் 5 பஞ்ச பாடல்கள் மாதிரி வந்தீங்கன்னு சொல்லிட்டு கலைஞர் அப்போ சொன்னார். தோல்விக்கான காரணம் என்னன்னு கேட்டப்போ அதே மாதிரி தான் இப்போ பாஜக சில கூட்டணி கட்சிகளை பாஜகவோட சின்னத்தில் போட்டியிட வைக்கணுமா, அதுக்கு கேட்குறாங்க. இதுக்கு அதிமுக மாட்டேன்னு சொல்லுது. ஸோ நம்ம ஜான் பாண்டி கட்சி நம்ம ஒருத்தர் இருப்பார், யாதவ் சொல்லிட்டு ஒருத்தர், பேருக்கு என்னன்னு தெரியல, தப்பாக சொன்னால் தப்பாகிடுனால சொல்லலை, அவர் கட்சியும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஐஜேக்கு ஒரு கட்சி எஸ்ஆர்எம் ஓனர், அதுக்கப்புறம் புதிய நிதி கட்சி. இந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் பாஜக சின்னத்தில் போட்டி போடணுமா ரெட்டையிலை சின்னத்தில் போட்டி போடுறாங்க. ஏன்னா அவங்க போட்டி போட்டு நாளைக்கு எம்எல்ஏ அதிமுக கொறடா பேச்சு அவங்க கேட்கறதுக்கு சட்டப்படி கேட்க மாட்டாங்க. பாஜக பேச்சு தான் அவங்க கேட்பாங்க. என்ன தமிழ்நாட்டுக்கு எதிரான எந்த விதமான ஒரு திட்டத்தை அவங்க எதிர்க்கிறதுக்கு அவங்க இது கிடையாது. பாஜக ஆதரித்தா அவங்க ஆதரிச்சுன்னு ஆகணும். ஸோ அதை எதிர்த்து அவங்களுடைய கட்சி மாதிரி இது பண்ணுன்னு சொல்லி அந்த உரிமை பறிக்கப்படும். அதனால் இப்போ பாஜக என்ன பண்ணுறான், அவங்களுக்கு 27 சீட்டாங்க, சில்லற கட்சியில் அவங்க சின்னத்தில் போட்டி பண்ணுவோம். அப்படி போட்டி போடாத திமுக தான் ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். அதிமுக ரெட்டையிலை சின்ன தமிழ்நாடு பட்டி தொட்டி எல்லாத்துக்கும் தெரியும். இதனால் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு எடப்பாடியார் சொல்கிறாராம். இதனால் பெரிய ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்குதான் 2 பேருக்கும். ஆனால் கூட்டணி ஒன்றா தான் இருக்கும். அது எப்படி எடப்பாடி கூட்டணியை முடிக்கிற அளவுக்கு தைரியம் அவர்கிட்ட இருக்கா? கிடையாது. ஸோ அதனால் இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குதான். இது எப்படி போய் முடியும்னு தெரியல. இதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இது யாருக்கு சாதகமாக போய் முடியுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது முத்து பிரகாஷ். பாய்.